யாழ்ப்பாணத்தில் யுவதி ஒருவர் நகைகளை திருடி தனது காதலனான டிக்டாக் பிரபலம் என்று காட்டிக்கொண்ட இளைஞனுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. டிக்டாக் மூலம் பல மோசடிகள், பல சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுதும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக ஜட்டி நுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர், அவரது மனைவி மற்றும் மகள் ஆகிய மூவரும் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இவை தொடர்பாகவும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பல விடயங்கள் கூற வேண்டியிருக்கிறது. பெற்றோர்கள், இளைஞர்கள், யுவதிகள் இதனை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் அதிகமாக பேசுவது போல் உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானது. அதற்காகத்தான் பல விடயங்களை இதிலே பகிர்ந்தேன். அந்த வகையில் முதலில் யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு ஏனைய விடயங்களுக்குள் செல்லலாம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இளம் யுவதி ஒருவர் நகைகளை திருடி தனது காதலனுக்கு கொடுத்திருக்கின்றார். இருவருமே டிக்டாக்கில் இயங்கி வருகின்ற நபர்கள். இந்த நிலையில் தான் அந்த யுவதி, அதாவது 19 வயதுடைய யுவதி ஒருவரை காதலித்திருக்கின்றார். அதாவது டிக்டாக் மூலமாக தன்னை பிரபலமாக காட்டிக்கொண்டு திரிகின்ற ஒரு இளைஞனை அந்த யுவதி காதலித்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக தனது காதலன் அதிநவீன மோட்டார் சைக்கிளை கொள்ளுணர் செய்வதற்காக அல்லது அவர் உல்லாசமாக வாழ வேண்டும் என்பதற்காக யுவதி ஒரு வீட்டிலே வேலை செய்து வந்த நிலையிலே அங்கிருந்த 19 பவுன் தங்க நகைகளை திருடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பெறுமதி சுமார் 48 லட்சம் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக அந்த வீட்டுக்காரர்கள், அதாவது வீட்டு உரிமையாளர் அல்லது நகையின் உரிமையாளர் ஒரு முறைப்பாடு ஒன்றினை கொடுத்திருக்கின்றார். அந்த முறைப்பாட்டுக்கு இணங்க அந்த 19 வயது யுவதியை சாவச்சேரி போலீசார் அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது குறித்த யுவதி தான் நகைகளை திருடியதையும் அதுவிட அந்த நகைகளை காதலனுக்கு கொடுத்ததையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதுவிட அந்த விடயத்திலே என்ன நடந்தது என்கின்ற முழுமையான விடயங்களையும் அவர் கூறியிருக்கின்றார். அதற்கமைய தற்பொழுது அந்த யுவதியின் காதலன் அந்த யுவதி நகையை திருடுவதற்கு உடந்தையாக இருந்தவர், அதுவிட அந்த நகையை விற்பதற்கு உடந்தையாக இருந்தவர்கள், அந்த நகையை வாங்கியவர்கள் என்று இதுவரை 7 பேரை சாவச்சேரி போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே டிக்டாக் மூலமாக நட்பு ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறி தனது காதல், அதாவது டிக்டாக்கில் ஒரு பிரபலமாக இருக்கின்றார் என்று எண்ணிய அந்த யுவதி அவர் உல்லாசமாக வாழ வேண்டும், அவர் உயர்தர மோட்டார் சைக்கிளை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒரு திருட்டு சம்பவத்திலே ஈடுபட்டு இன்று கைதாகி இருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் பெண்களுக்கு பணம் கொடுப்பார்கள், ஆனால் இன்று அனைத்துமே மாறி நடந்து கொண்டிருக்கிறது. பல பெண்களிடம் ஆண்கள் ஏமாற்றி பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் வேலைக்கு போகின்ற எண்ணங்களும் இல்லை. இவ்வாறு சமூக வலைத்தளங்களூடாக வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்கள், இங்கு இருக்கின்ற பெண்களை எல்லாம் இவ்வாறு காதல் என்ற போர்வையில் அவர்களை விழ வைத்து அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு பல தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கப்படுகின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் கணவனை இழந்து அல்லது கணவனை பிரிந்து அங்கு சென்று வேலை பார்த்து வருகின்ற பெண்களுடன் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் கதைக்கின்றார்கள், உரையாடுகின்றார்கள். அந்த வகையில் இவர்களுக்குள் நட்பு ஏற்பட்டு பின்னர் அவர்கள் காதலிக்கின்றார்கள். அதாவது தனிமையில் அரபு நாடுகளிலே பெண்கள் இருக்கின்ற போது இங்கிருக்கின்ற இளைஞர்களை காதலிக்கிறார்கள். தங்களோட வயது குறைந்தவர்களை காதலித்து அவர்களுக்கு பணத்தை அனுப்பி, அதாவது கஷ்டப்பட்டு அங்கு உழைக்கின்ற பணத்தை எல்லாம் இவர்களுக்கு அனுப்பி பின்னர் இவர்கள் அவர்களை ஏமாற்றி விட்டு செல்ல அவர்கள் தாங்கள் இவ்வாறு பணம் கொடுத்து ஏமாந்ததாக ஒன்றில் எங்களை நாடுகின்றார்கள், அதாவது செய்திகளில் போட வேண்டும் என்று நாடுகின்றார்கள். இல்லை சொன்னால் பொலிஸ் நிலையத்திற்கு செல்லுகின்றார்கள். அது முக்கியமாக அவர்கள் இலங்கை வருகின்ற போதுதான் இங்கே பொலிஸ் நிலையத்திற்கு செல்லுகின்றார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், அங்கே இருக்கின்றார்கள் சொன்னால் அவர்களுக்கு இதனை எவ்வாறு சட்ட ரீதியாக முன்னெடுப்பது என்பது தெரியாமல் இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் அதனை ஒன்லைன் மூலமாக முறைப்பாடாக பதிவு செய்யலாம் என்கின்ற விடயத்தையும் இதை நான் பகிர்கின்றேன். மேலதிக தகவல்கள் உங்களுக்கு உதவி தேவை என்று சொன்னால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அது தொடர்பான அறிவுரைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதுவிட பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்ணை காதலித்ததா, முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற
பெண்களை காதலித்து அவர்கள் திருமணம் செய்வதாக கூறி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று அவர்கள் இவ்வாறு பணத்தை பெற்று இங்கு ஆடம்பரமாக வாழ்ந்து இங்கு இருக்கின்ற வேறு பெண்களை காதலித்து அவர்களை ஏமாற்றுவது இப்படியான பல சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த டிக்டாக் மூலமாக பெரும் மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் பெண்களும் இங்கிருக்கின்ற பெண்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்களை காதலித்து அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் காதலித்து அவர்களுடன் பேசி அவர்களிடம் பணத்தை பெற்று அவர்களை ஏமாற்றுவது அல்லது அது ஏதாவது சீர்கட்ட ஒரு நடத்தைக்கு செல்வது இவ்வாறு பல சம்பவங்கள் இந்த டிக்டாக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த டிக்டாக் செயலில் இயங்குகின்ற அனைவருமே அப்படியானவர்கள் கேட்டால் இல்லை, ஆனால் பலர் இப்படியான வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டிக்டாக் என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு சமூக வலைத்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று ஊரிலே திருடுவன் கஞ்சா விற்பவன் எல்லாம் டிக்டாக்கிலே ஏதோ ஒரு வசதியானவன் மாதிரியும் அல்லது பெரியாட்கள் மாதிரியும் அல்லது ரவுடிசம் செய்கின்றவன் எல்லாம் பெரியாட்கள் மாதிரியும் அவர்களை ஹீரோக்களாக்கி அவர்களை பார்த்து இந்த இளைஞர்கள் வளர்கின்ற வகையில் தான் இந்த சமூக வலைத்தளம் அமைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு சீர்கேடான ஒரு விடயமாக இங்கு இந்த டிக்டாக் செயலிலே பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இது மிக மிக இந்த சமூகத்திற்கு ஆபத்தானது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இந்த டிக்டாக் செயலியை தடை செய்தது போல இலங்கையிலும் தடை செய்ய வேண்டும். அப்படி தடை செய்தால்தான் இங்கு இருக்கின்ற பலரை சுயநினைவுக்கு கொண்டு வர முடியும். இந்த டிக்டாக் என்கின்ற மோகத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இன்று வேலை வெட்டி இல்லாமல் வீடியோ போட்டுக்கொண்டு ஆடம்பரமாக வாழலாம் என்றால் அது எவ்வாறு வாழலாம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த டிக்டாக் கூடாக மற்றவரிடம் காசு பெற்று மற்றவர்களை ஏமாற்றி காதல் வலையில் வீழ்த்தி இவ்வாறு பல விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த டிக்டாக்கில் தங்களை வசதியானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது பெரியாக்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக களவெடுப்பது நகைகளை அறுப்பது இவ்வாறான பல சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த போதையை விட மோசமானதாக இந்த டிக்டாக் சமூக வலைத்தள போதை மாறி இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் பல தடவைகள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் தான் தற்பொழுதும் கூறி வருகின்றோம். அந்த வகையில் தான் இப்போது ஒரு 19 வயது யுவதி சாவச்சேரி பகுதியிலே இவ்வாறு ஒரு சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கிறார். இது ஒரு எவ்வளவு பாரதூரமான சம்பவம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது ஒரு யுவதி இவ்வாறு காதலனுக்காக திருட்டில் ஈடுபடும் நிலைமைக்கு இந்த டிக்டாக் செயலி கொண்டு சென்றிருக்கின்றது. ஆகவே எங்களது பிள்ளைகளின் உளவியல் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இதிலே அவதானித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் மற்றும் சகோதரங்கள் பெரியோர்கள் இது தொடர்பாக பாருங்கள், பிள்ளைகளை அவதானியுங்கள், சமூக வலைத்தளத்தில் என்ன செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருங்கள். முடிந்தவரை இந்த பிள்ளைகளுக்கு தொலைபேசிகளை வாங்கி கொடுக்காமல் இருங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா பாடசாலை கல்விகள் இருந்த மாணவ மாணவிகள் கூட இதனால் சீர்கட்டு போகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதே இளைஞர் யுவதிகளும் இவ்வாறு இந்த மோசமான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்கின்ற வகையிலே இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடாதீர்கள். அதாவது ஆடம்பரத்தை பார்த்தோ அல்லது பிரபலம் என்று பார்த்தோ நீங்கள் யாரையாவது இந்த காதலிக்கின்ற பெயரிலே அவர்களுக்கு பணம் கொடுக்காவிட்டால் அவர்கள் விட்டு போயிடுவார்கள், பேச மாட்டார்கள் என்பதற்காக இவ்வாறான விபரீதமான முடிவுகளில் சட்டவிரோதமான வேலைகளில் எல்லாம் ஈடுபடாதீர்கள் என்பதையும் இதிலே நான் வலியுறுத்திக் கொள்ளுகின்றேன். மற்றொரு செய்தியாக ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் அவர்களுடைய மகளாகிய மூவரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறித்த பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதுதவிர அவரது மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோர் வீட்டிலே அறையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக இதுவரை வெளியாகவில்லை. அவர்களது இல்லத்திலிருந்து இவ்வாறு அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அந்த எதிர்க்கட்சி தலைவரின் பிள்ளைக்கு வயது 17 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த குடும்பமே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணி காரணம் என்ன, அவருக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு ஒரு சம்பவம் தென்னிலங்கையில் இடம்பெற்றது மிக மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.